ரொம்ப தொய்ந்து போன வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்ய உபயோகிக்கவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கி நமக்கு ஜீவனுள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. உயிர்த்தெழுந்துட்டாருங்க. ஆமென். உயிர்த்தெழுதலை சுவாசிக்காத ஜனங்கள் பேசுகிற பேச்செல்லாம் நம்ம பேசிடக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற விசுவாசிக்கிற நம்ம அப்படி அவநம்பிக்கையான வார்த்தைகளை நம்ம என்ன பேசவே நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு நித்திய நம்பிக்கை இருக்கிறது. ஜீவனுள்ள நம்பிக்கை, வாடாத ஜீவக்கிடத்தில் நமக்கு தரப்போகிறார். ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 4:14 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்புவார். கர்த்தராகிய இயேசுவை எப்படி எழுப்பினாரோ நம்ம என்ன செய்வார்? இயேசுவை கொண்டு எழுப்புவார். ஆமென். இயேசுவை கொண்டு நம்மையும் எழுப்புவார். அல்லேலூயா. இயேசுவை கொண்டு நம்மையும் எழுப்புவார். இன்னைக்கு நமக்கு அந்த ஒரு நித்திய நம்பிக்கை நம்ம கொடுத்திருக்கிறார். அழிந்து போவதற்காக அல்ல, நீங்க நானும் நித்தியமாய் வாழ்வதற்காக படைக்கப்பட்டோம். அல்லேலூயா. அழிந்து போவதற்காக அல்ல, தேவனோடு அந்த பரலோகத்தில், அந்த மகிமையான பரலோகத்திலே நித்தியமாய் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். அந்த மேன்மையை நீங்கள் உணருங்கள். எல்லா மனிதரை போலவே நீங்கள் பேசிக்கொண்டிராதீர்கள். உலகத்தாரை போல பேசாதீங்க. ஜீவன நம்பிக்கை இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:14 சொல்கிறது, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தம்முடைய வல்லமையினால் என்ன செய்வார்? எழுப்புவார். ஆமென். நம்மையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் எழுப்புவார். ஸ்தோத்திரம். நம்மை எழுப்புவார். பாருங்கள், உயிர்த்தெழுதலில் 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. யார் பாக்கியவான் சொன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் தான் யாரு? பாக்கியவான். அவன் தான் பரிசுத்தவான். முதலாம் உயிர்த்தெழுதல் ஒருவேளை கர்த்தர் வருகை தாமதிக்குமானா, ஸ்தோத்திரம், ஒருவேளை மரித்து விட்டால் அவருடைய வருகையிலே யார் எழுந்திருப்பார்கள்? முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். ஆமென். பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்றைக்கும் அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப யார் பாக்கியவான்? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் என்று வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கடையக்கூடாது. 2ஆம் உயிர்த்தெழுதல் எல்லாரும் உயிர்த்தெழுவாங்க. ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதல் பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதல். ஆமென். சொல்றேன், அவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் என்று வெளிப்படுத்தல் 20:6 வாசிக்கிறோம். இப்போ உயிர்த்தெழுதல் எப்படிங்க இருப்பாங்க? அங்கே குடும்பம், பெற்றோர், பிள்ளைகள் என்கிற உறவுலாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமென். குடும்பம்